வெல்கம் டு ஹபீஸ் டிஐஒய். இன்றைக்கி டிஐஒய் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டாக தூக்கி போட போகிற இந்த பொருள்லேருந்து வீட்டுக்கு அழகான ஒரு டெக்கார் பீஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்கன்னா, இது மாதிரி டிஐஒய் ஐடியாஸ் அபவுட் ஹோம் டெக்கர், மேக் ஓவர், ஸ்டிச்சிங் மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ரவுண்ட் கார்ட்போர்டு எதில் இருக்குன்னா, ஸ்டிக்கி டேப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது தீர்ந்ததுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு இதை ஈவனாக ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க அந்த அட்டையோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட்லைன் இன்னொரு அட்டையில் வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் சர்க்கிள்மாக இருக்கியா, இந்த அட்டையில் நடுவில் சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சு கீழே சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்கேன். வரைஞ்சிருக்க மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடணும். பார்க்குறதுக்கு ஒரு லீஃப் மாதிரி ஷேப் இருக்கும். கட் பண்ண இந்த அட்டைங்களை அந்த கார்ட்போர்ட் சைட்ஸில் கம் போட்டு ஒட்டிடணும். இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு கப் ஷேப் கிடச்சிருக்கு. இது நல்லா காயட்டும். இது மாதிரி 3 இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை கலர் பண்ண போகிறேன். அக்ரிலிக் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் திக்கான கோட்டை கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட மெட்டாலிக் ஃபினிஷ், பேர்ல் ஃபினிஷ் இருந்ததுன்னா அந்த பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெட் அண்ட் பிளாக். இதோட உள்பக்கம் எல்லோ கலர் ஃபுல்லாக கொடுத்துடலாம். நான் சைட்ஸில் கொடுத்துருந்த அட்டை ரொம்ப திக்காக இருந்தது, அதனால் அதை எடுத்துகிட்டு தின்னான அட்டையை ஓட்டியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. இதோட ஒரு பக்கத்தில் மட்டும் நான் ஸ்டோன் வச்சு டெக்கரேஷன் பண்ண போகிறேன். இப்போது இதோட அவுட்லைனுக்கு நான் பீட் செயின் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த வீடியோட கடைசியில் காமிக்கிறேன். இதோட சைடில் மேல் பக்கம் பிளெயினாக இருக்குது. அந்த இடத்துல சாரீலெலாம் வைப்போம் இல்லையா, லேஸ், அந்த மாதிரி லேஸை ஒட்ட போகிறேன். இப்போது ஏற்கனவே அந்த லீஃப் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி 2 பீஸ் எடுத்து அதில் இந்த மாதிரி குட்டி கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ணி பட்டர்ஃப்ளை மாதிரி ஷேப் ரெடி பண்ணுறேன். கம் எல்லாமே நல்லா காயறதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த 3 கப் ஷேப்பையும் ஒன்றா ஹேங் பண்ண போகிறேன். அதுக்கு அதே மாதிரி சாரீ லேஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் அளவுக்கு லேஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட எண்டு 2த்தையும் கீழே எந்த கப் இருக்கோ அதோட சைடில் இந்த மாதிரி ஒட்டணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க கப்போட ஈக்குவல் லென்த் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு மீதி அதையும் கம்மில் சைடில் ஒட்டிடலாம். இதுக்கு க்ளூகன் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வீடியோக்காக சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ இல்லை ஃபெவிகால் க்ளூ யூஸ் பண்ணாலே இது ஒட்டும். இதே மாதிரியே அடுத்து ஃபஸ்ட்டு இருக்க கப்லேயும் மெஷர் பண்ணி ஒட்டணும்.
அந்த லேஸோட டாப் எண்டில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர்ஃப்ளை ஸ்டிக் பண்ண போகிறேன். கீழேயும் அதே மாதிரி சின்னதாக ஒரு ஹேங்கிங் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், அதையும் ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போட இருந்த பொருள்லேருந்து வீட்டுக்கு அழகான ஒரு ஹோம் டெக்கர் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் மாதிரி இன்னொன்று ஸ்டோன் செயின் வச்சு வேறு டிஃப்ரெண்ட் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன், அதுவும் இதில் இருக்குது. இன்னொரு செட் இது. இந்த கப்பில் நம்ம குட்டி குட்டி டீ லைட் கேண்டில் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இப்போ இது அவைலபிளாக இல்லை, அதனால் நான் அதை வீட்டிலே ரெடி பண்ண போகிறேன். எரிஞ்சு மீதம் இருக்க அந்த கேண்டிலோட பீசஸை வந்து ஒரு சின்ன கரண்டியில் இந்த மாதிரி போட்டுட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணிடணும். மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெடிசின் கேப் இருக்கும் இல்லையா, அது இல்லைன்னா வாட்டர் பாட்டில் கேப் இருக்கும், அந்த கேப்பில் நம்ம ஊற்றிட்டு சின்ன கயிறு மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வீட்டிலே டீ லைட் கேண்டில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவே இது ரெடி பண்ணலாம். இதில் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா அதை நம்ம ஃப்ராக்ரன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேண்டில் மட்டும் இல்லாமல் இந்த கப்பில் நம்ம குட்டி குட்டி இன்டோர் பிளான்ட்ஸ் கூட நம்ம டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேண்டில் பற்றி வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோவை இந்த டைம் வரையும் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கு என்னோடய சின்ன வேண்டுகோள், என்னோடய வீடியோஸ் பார்க்குற மோர் தென் 90% ஆஃப் பீப்புள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் எண்டு வரையும் பார்க்குறதுக்கு ஒர்த்துன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.